சொன்னது போல வருகிற புதன்கிழமைகளில் ஆண்டவர் சித்தமானால் வேதத்திலே உள்ள அடிப்படை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் நாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனையை நாம் வைக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், எப்படி ஆதி திருச்சபையார் ஓய்வு நாளில் அவர்களுக்கு விடுமுறை இருந்தாலும் கர்த்தருடைய நாள் என்பதை விடாமல் கடைபிடித்தார்கள் என்பதை படித்தோம். இந்த நாட்களிலே மறுபடியும் எந்தவித மத கூடுகைகளும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் அரசாங்கம் சொல்லுகிறது. மறுபடியும் நாம் கிட்டத்தட்ட லாக்டவுன் என்ற நிலைமையிலே மாலையிலே சென்று விட்டோம். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருடைய நாள் என்பது நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் வேதபூர்வமாக சில காரியங்களை கவனித்தோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைக்கு நாம் காயின் என்ற மனிதனை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். ஏனென்றால் காயின் என்பவர் ஒரு புதிரான மனிதன் என்பது நமக்கு தெரியும். Last week we dealt with the subject, should corporate worship be only on Sundays, and we looked into biblical elements to see why we need to hallow the Lord's Day. And now that the gathering of any sort of religious matter is banned, I think we need to go back to Sunday worship. And then since we have the facilities of online, it is much more easy and good to continue till we go back. Ultimately, there is no substitute to gather together in person. இந்த வகையிலும் நாம் நேரடியாக கூடுவதை விட இப்படியாக இணையதளங்கள் மூலமாக கூடுவது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் வேறு வழி இல்லாமல் நாம் இப்படி செய்கிறோம் என்பதை ஞாபகம் வைத்திருக்கிறோம். This evening we are going to study, or rather we would raise a question about the life of Cain, a conundrum. Cain, a mystery man in one sense. Please turn your Bibles to Genesis chapter 4 verses 1 through 16. We are going to see each verse and derive some basic lessons from the life of Cain. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதிலிருந்து நாம் அடிப்படையாக சில காயினை பற்றிய சில வேதம் சொல்லுகிற தன்மைகளையும் அதனுடைய அடிப்படையில சில ஆவிக்குரிய பாடங்களையும் நாம் இந்த மாலையிலே தியானிக்க இருக்கிறோம். காயினை பற்றி சில அடிப்படை கேள்விகளை நாம் பல காலம் கேட்டு வந்திருக்கிறோம். ஏன் காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொல்ல வேண்டும்? அது ஒரு கேள்வி. இரண்டாவது, காயினுடைய பலி ஏன் ஆபேலுடைய பலியை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தது? ஏன் கடவுள் அதை அங்கீகரிக்கவில்லை? இதை பற்றி பல வியாக்கியானங்களுக்கு நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். மூன்றாவது, மிக முக்கியமானது, வேடிக்கையானது, நிறைய பேர் கேட்கிற கேள்வி, காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? இது நிறைய நாங்கள் யூத் கேம்புக்கெல்லாம் போகும்போது கேள்வி கேளுங்கள் என்றால், காயினுடைய மனைவி எங்கே இருந்து வந்தாள் என்று கேட்பார்கள். ஏதோ மற்ற வேதத்தினுடைய எல்லாவற்றையும் புரிந்து கொண்டது போலவும் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படித்தது போலவும் இந்த ஒன்றுதான் தெரியாமல் இருக்கிறது, அதனாலே நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்பது போல காயினுக்கு மனைவி எங்கிருந்து வருகிறாள் என்று கேட்பார்கள். There are 3 related questions with regards to the life of Cain. Number 1, why he had killed his brother Abel. Number 2, in what way his offering to God is different or less sacrificial and less compared to the sacrifice of Abel. Number 3, the questions that are widely asked, where did Cain's wife come from? This is the question many youth ask, as if many even adults would ask, as if they have obeyed every other commandment in the scriptures except this one, and this is bothering them. This is mind-boggling. Also, we are going to see what Bible has to say about these basic things. There are other things that we are dealing with. The 3 அடிப்படை கேள்விகள். ஏன் அவனுடைய சகோதரனை கொல்ல வேண்டும்? ஏன் அவனுடைய பலி, ஆபேலுடைய பலி சகோதரனுடைய பலி விட வித்தியாசமாக இருந்தது? காயினுடைய மனைவி எங்கிருந்து வந்தால் அதை கடைசியிலே பார்க்க இருக்கிறோம்.
முன்னுரையாக 5 காரியங்களை வைக்க விரும்புகிறேன். அந்த 5 காரியங்களும் இந்த நாம் படிக்கிற 16 வசனங்கள், வேகமாக படிக்க போற 16 வசனங்களுக்கும் தொடர்புடையதாக அப்படின்னாலே காயினுடைய வாழ்க்கை பற்றி 5 முன்னுரைகளை நான் வைக்க விரும்புகிறேன். There are 5 introductory remarks that I need to give you to give an overall life about Cain. That would set the tone for our study this evening from Genesis 4. முதலாவது கேள்வி, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை பொறுத்தளவிலே சரித்திர கோணத்திலே எழுதப்படவில்லை. Number 1, Genesis 4 is not historically organized. ஏன் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது வேதம் ரட்சிப்பினுடைய சரித்திரத்தை சொல்லுகிறதே அல்லாமல் மனித கோணத்திலே சரித்திரத்தை சொல்லுவது கிடையாது. ரட்சிப்பினுடைய சரித்திரம். Why Genesis 4 is not sequentially in order? Because Bible, or at least the first book of the Bible, the entire book is all about the redemptive history, in which case there is a purpose behind how each book, each chapter, each verse is organized. ஆகவே ரட்சிப்பினுடைய சரித்திரத்தை தேவன் மனிதனுக்கு தம்முடைய வார்த்தையாக எழுதி கொடுத்திருக்கிறபடியினால், பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறபடியினால், ரட்சிப்பினுடைய சரித்திரத்தினுடைய தொடர்பாகத்தான் வேதம் எழுதி வைத்திருக்கிறதே அல்லாமல் சரித்திர பிரகாரமாக எழுதவில்லை என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். கிபி 1ஆம் நூற்றாண்டு என்ன நடந்தது, 2ஆம் நூற்றாண்டு என்ன நடந்தது, 4, 5 வரிசையாக அப்படி எழுதப்படவில்லை. ஆனால் எல்லாமே சரித்திரத்திலே நடந்ததுதான். ஆனால் ரட்சிப்பினுடைய சரித்திரமாக இருக்கிறபடினால் அது எழுதப்பட்ட கோணம் அதனுடைய அடிப்படையிலே இருக்கிறது. குறிப்பாக உதாரணமாக முதல் 2 அதிகாரத்திலே மனிதனுடைய இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிப்பை பற்றி படிக்கிறோம். முதல் 2 அதிகாரம் உலகத்தினுடைய சிருஷ்டிப்பு. 3ஆம் அதிகாரம் தனிப்பட்ட மனிதனுடைய வீழ்ச்சி. 4ஆம் அதிகாரம் வீழ்ச்சியினுடைய தாக்கம், தனிப்பட்ட மனிதனுடைய வீழ்ச்சியினுடைய தாக்கம் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் எப்படி செயல்பட்டது. 5ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே தேவ சந்ததி எப்படி ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த வரிசையைத்தான் ஆதியாகமம் முதல் 5 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். முதல் அதிகாரம் 2 அதிகாரத்திலே சிருஷ்டிப்பு, 3ஆம் அதிகாரத்திலே ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வீழ்ச்சி, பாவத்தினுடைய வீழ்ச்சி, ஆதாம் ஏவாள் என்ற தனிப்பட்டவர்கள், அதனுடைய விளைவுகள். 4ஆம் அதிகாரத்திலே உடனடியாக 5ஆம் அதிகாரம் தான் 4ஆம் அதிகாரத்தோடு முன்பாக வந்திருக்க வேண்டும் சரித்திரப்படி. ஆனால் இது ரட்சிப்பினுடைய சரித்திரத்தை சொல்லுகிறபடியினால் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே ஏற்பட்ட தனிப்பட்ட வீழ்ச்சியினுடைய தாக்கம் குடும்பத்திலும் தேவன் நியமித்திருக்கிற ஒரு அருமையான ஒரு நியமனம், குடும்பத்திலும் அது சமுதாயத்திலும் எப்படி பாதிப்பை உண்டு பண்ணினது என்பதை உடனடியாக மோசே சொல்லுகிறார். முதல் 5 புத்தகங்களை எழுதினது மோசே என்பது நமக்கு தெரியும். Genesis 1 and 2 creation, the account of creation. Genesis 3, the fall of individuals, the fallen nature, the implications of Adam and Eve. And historically, Genesis chapter 5 should precede chapter 4, Genesis 4. Since it's a redemptive history that has been explained, Genesis 4 talks about the implication of sin upon families, and in one sense upon the society. That is the reason why after chapter 3 of Genesis, chapter 4 with the account of Cain occurs. ஆகவே இந்த ஒரு காரியத்தை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சாத்தான் ஆதாமும் ஏவாளையும் பாவம் செய்ய தூண்டின ஒரு நிகழ்வு 4ஆம் அதிகாரத்தை பொறுத்தளவிலே விழுந்து போன மனிதன் தானாகவே எப்படி பாவத்திலே ஈடுபடுகிறான் என்பதை விவரிக்கிறது. நீங்கள் அதை புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே சாத்தான் ஏவாளை சோதிக்கிறான், ஏவாளை வஞ்சிக்கிறான், தொடர்ந்து ஆதாமுக்கு போகிறது.
சாத்தானுடைய தாக்கம் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. நேரடியாக காயினை அவன் என்ன செய்யவில்லை, தாக்கவில்லை. ஆனால் பாவத்தினுடைய தாக்கம், சாத்தானுடைய அவனுடைய செயல்பாடு எப்படி குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மறைமுகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அடையாளமாகத்தான் 4ஆம் அதிகாரம் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது. இரண்டாவது, ஆதாம் காயின் ஏதோ ஒரு கற்பனை மனிதன் கிடையாது, அவன் சரித்திரத்திலே வாழ்ந்த மனிதன். கேன் இஸ் an historical personality, not a person, a mystical person, a myth, but because Jesus has attested his existence in history. இயேசு கிறிஸ்து தாமே அவன் ஒரு சரித்திர புருஷன் என்பதை சொல்லி இருக்கிறார். ஆகவே இது கட்டுக்கதை கிடையாது, ஏதோ ஒரு ஒழுக்க நீதியான கதையை சொல்லுவதற்காக காயின் ஏபேல் எல்லாம் கிடையாது. அது சரித்திர புருஷன் என்னென்றால் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காயினை பற்றி சொல்லுகிற, காயின் அல்லாவிட்டால் அவனோடு சேர்ந்த ஆபேலை பற்றி சொல்லுகிற சரித்திரத்தை நாம் படிக்கிறோம். அப்ப காயின் ஆபேல் என்பவர்கள் சரித்திர புருஷர்களை தவிர ஏதோ கற்பனையிலே வந்தவர்கள் கிடையாது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35வது வசனம் 35. நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பரிபீரத்துக்கும் நீங்கள் கொலை செய்த அந்த இரத்த பலியை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் கடைசி இரத்த சாட்சியாகி அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வரையிலும் அந்த சம்பவத்தை சொல்லுகிறார். இது ஒரு விஷயம், முக்கியமான ஒரு வசனம். இந்த 66 புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் எப்படி வந்தது என்பதற்கு இதில் ஒரு உதாரணம் இருக்கிறது. அன்று சித்தமானால் பின்னாளில் ஒன்றை படிக்கலாம். ஆனால் இங்கே காயினும் ஆபேலும் சரித்திர புருஷர்கள் என்பது இதிலே விளங்குகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் மேன்மையான பலி செலுத்தினான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே காயினை பற்றியும் சொல்லி இருக்கிறது. காயின் சரித்திர புருஷன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். 12வது வசனம், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். ஆகவே இன்னும் யூதா 11வது வசனத்திலும் இருக்கிறதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். There are instances in the scriptures Jesus himself has attested, as stated in Matthew 23:35, that Cain and Abel are real personalities. Hebrew 11:4, where the narration of how Abel's offering was accepted, beautiful in the sight of God. And 1 John 3:12, Cain is being referred to, and then Jude 11. மூன்றாவது, கெயின் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மெட்டல் ஒர்க்கர் என்பது அர்த்தம். Cain means worker in metal, அதாவது தொழில் செய்பவன், உலோக தொழில் செய்பவன், தச்சு வேலை செய்பவன் என்று வைத்துக்கொள்ள, தச்சு வேலை செய்கிறவன் என்ற அதோடு தொடர்புடைய வெண்கலம், உலோகம் வேலை செய்கிறவன், மன்னிக்கவும், அந்த வேலை செய்கிறவன் என்பது அர்த்தம். இஸ் ஒர்க்கர் இன் மெட்டல். அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே காயினை பற்றி கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார் என்று படிக்கிறோம். மூன்றாவது. நான்காவது, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் ஒரு தேவ சந்ததி சேத்தின் வழியாக வந்ததை நமக்கு சொல்லுகிறது. அதிலிருந்து தேவ சந்ததி எப்படி அங்கங்கே தோன்றி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது, பெருகி இருக்கிறது, அந்த சந்ததி எப்படி கடைசி வரையிலும் கடவுளுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறது. சேத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. Genesis 5 describes the godly lineage from Seth, and then on it narrates, or it goes on. Each page of the scriptures from Genesis 5 talks about how godly people survived, or godly people acted and lived in this life by faith. ஐந்தாவது, காயின் அடிப்படையிலே கடவுளுக்கு எப்படி எதிர்த்து நின்றான் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். How Cain has been protesting God and his actions and his nature is prevalent in Genesis 4, in contrast to Adam and Eve's obedience and surrender to God's confrontation. கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் கேள்வி கேட்ட போது அவர்கள் அமைதியாக இருந்தார்கள், இல்லாவிட்டால் ஒரு வகையில் சாக்கு போக்கு சொன்னார்களே தவிர, காயின் கடவுளிடத்திலே எதிர்த்து நிற்கிற தன்மையை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால்
தேவன் காயின் மேல் கொண்ட இரக்கத்தை இதனுடைய அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். Genesis 4 not only talks about Cain's rebellious attitude, but also the merciful act of God as we run through this entire chapter. இந்த மாலையிலே காயினுடைய வாழ்க்கையை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் வசனத்தை பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தோடு இணைத்து படிக்க வேண்டும். ஏவாளிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிசாசினிடத்திலே மன்னிக்கவும், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஏவாளின் மூலமாக பிறக்கப் போகிற ஒரு ரட்சகர், ஒரு விடுதலையை நாயகரை பற்றி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கிறோம். Genesis 3:15, there is in a sense a promise given about the Savior, about the appearance of the Savior, when the curse was pronounced upon the serpent, that the Savior would come, a Redeemer would come through the womb, from the womb of Eve. Verse 4:1, thinking that Redeemer that was promised earlier is this man. That is why Eve has declared that I have received a man from God. அதாவது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் இந்த முதல் மகன் பிறந்ததினாலே நிறைவேறிற்று என்று ஏவாள் நினைத்தபடினாலே தான் அவள் தன்னுடைய மகனை பற்றி என்ன சொல்லுகிறாள்? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதற்கு பிறகு அவள் ஆபேலை பெற்றாள். 2ஆம் வசனம். ஆபேல் என்பதற்கு ஒரு வகையிலே ஆபேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மாயை, அல்லாவிட்டால் நம்முடைய நாசி என்று வைத்துக் கொள்ளலாம். சுவாசம். சுவாசம் ஒரு மாயை. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகிறது. ஆபேல் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மாயை. இப்ப முதல் மகன் இந்த ஒருவேளை கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணின மனிதன் என்று நினைத்தவள் ஏமாந்து விட்டாள். என்னதான் அவனுடைய செய்கை பின்னாலே இவர்களுக்கு வருத்தம் அளித்திருக்க முடியும். ஆகவே ஆபேல் பிறந்த உடனே மாயை என்ற பெயரை வைத்தாள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆபேல் என்கிற வார்த்தைக்கு மாயை, அல்லாவிட்டால் சுவாசம், அவ்வளவுதான் அர்த்தம். இதே கிரேக்க வார்த்தையோடு தொடர்புடைய அர்த்தம் தான் சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Eve thought the first man was ever born on the face of the earth is the promised man, promised child, but later on she would have realized that he was not. So when the second baby was born, Abel, according to us, Abel, which means breath or vanity. Incidentally, that is the same similar meaning word is found in Psalm 114:4. சங்கீதம் 144ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம். உலகத்திலேயே முதலாவது மரித்த மனிதன் யார் நமக்கு தெரியும்? ஆபேல். உலகத்திலே முதலாவது மரணம் ஒரு துக்ககரமான மோசமான மரணம். இந்த உலகத்திலே முதல் மரணத்தை பார்த்தவர்கள் ஆதாமும் ஏவாளும். தங்களுடைய இளைய மகன் என்பதை வைத்துக் கொள்ளலாம். எவ்வளவு வயசு வித்தியாசம் என்று வேதம் சொல்லவில்லை. நல்ல வாலிபராயம் கூட அன்றைக்கு 700-800 வருஷம்லாம் வாழ்ந்ததுனாலே ஒருவேளை 50 வருஷம் 60 வருஷத்துக்குள்ளாக மரித்திருந்தால் அது சிறு வயதுதான். தங்களுடைய சிறு மகனை, அதுவும் கொடூரமான முறையிலே இன்னொரு மகன் கொலை செய்ததை பார்த்து அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆகவே முதல் மரணம், மனிதனுடைய முதல் மரணம். இன்றைக்கு அநேக மரணங்களை நாம் பார்க்கிறோம். வேதனை அளிக்கிறது. தெருக்களிலே பார்க்கிறோம், வீதிகளிலே பார்க்கிறோம். நமக்கு என்ன நடக்குமோ என்ற நிச்சயம் கிடையாது. நம்முடைய சரீரத்தை பொறுத்த அளவில் இந்த உலகத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. முதல் மரணம் ஆபேல். ஆகவே ஆபேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரோடு தொடர்புடைய உண்மையான யதார்த்தத்தை பாருங்கள். சங்கீதம் 144:4, மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான். அந்த மாயை என்கிற வார்த்தை, இந்த மாயை என்கிற வார்த்தை தான் மூல எபிரேய பாஷையிலே ஆபேல் என்கிற வார்த்தையோடு தொடர்புடைய மூல அர்த்தம் கொண்ட வார்த்தை மாயை. மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். இன்னொரு வகையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 144:4 படித்தால் மனுஷன் ஆபேலுக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். எவ்வளவு பொருத்தமானது பாருங்கள். மனுஷன் ஆபேலுக்கு ஒப்பாய் இருக்கிறான், ஏனென்றால் அவன் நாட்கள்
கடந்து போகிற நிழலுக்கு சமானம். Psalm 144:4 man's life can be compared to vanity because his days runs like a shadow. Shadow just disappears. Each passing moment the shadow disappears. And it has to be read like this. Man's life is like Abel. It's compared to Abel, which is Maya. That's a word that is used here. Vanity. The breath can stop anytime. Our heart beats now as we listen to it, as we sit, as we do things, as we watch. But the moment the breath stops, the heart stops, our life, our material life is over. So அந்த அடிப்படையிலே தான் ஆபேல் இரண்டாவது மகன். முதல் மகன் எப்படி அவனை பார்த்தார்கள் என்று நாம் படித்தோம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுவனானான். இந்த இரண்டு வேலையும் ஆதாம் செய்தான். ஆகவே இரண்டு வேலைகளும் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு பிரித்து கொடுக்கிறான். ஒருவன் மேய்க்கிறான், இன்னொருவன் பயிரிடுகிறான். இந்த இரண்டும் காம்ப்ளிமெண்டரி நேச்சர். பயிரிடுகிறார்கள், மேய்க்கிறார்கள், ஆடுகளை மேய்க்கிறான். அதிலிருந்து பால் போன்ற பானங்களை இவனுக்கு கொடுப்பான், இவன் பயிரை கொடுப்பான். பண்டமாற்று முறை என்று வைத்துக் கொள்ளலாம். அதிலிருந்து தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பல வேலைகள் தொடர்ந்து வருகிறது. இரண்டு வேலையும் தவறு கிடையாது. இந்த இடத்திலே தான் காயினுடைய பலி தவறாக போதிக்கப்படுகிறது. பின்னாலே பார்க்கலாம். இரண்டும் கடவுள் அனுமதித்தது, ஆபிரகாமுக்கு கொடுத்தது. நிலத்தை பயிரிடுவதும் கடவுள் அனுமதித்தது தான், ஆடுகளை மேய்ப்பதும் கடவுள் அனுமதித்தது தான். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சில நாள் என்பது மூலபாஷையிலே அந்த அந்த சீசன் என்று சொல்லுகிறோமே, அந்த பயிர் வளர்ந்த உடனே, அல்லாவிட்டால் அந்த ஆடு ஒரு ஒரு ஈன்ற அந்த பருவம் வந்த உடனே, அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே காயின் நிலத்தின் காணிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். முதலாக காணிக்கை என்கிற வார்த்தையை நாம் இங்கே படிக்கிறோம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், இந்த காணிக்கையை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து காயின் எங்கே அறிந்திருப்பான் என்ற கேள்வி வருகிறது. இதை ஆதாமிடத்திலிருந்து படித்திருப்பான். ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் சில அடிப்படை சத்தியங்களை சொல்லிக் கொடுத்தார். பலியை செலுத்தினார், எப்படி பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். இப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த கடவுளுடைய பிரமாணத்தினுடைய அடிப்படையிலே தான் இவர்கள் காணிக்கை என்பதை கொண்டு வந்திருப்பார்கள். என்றால் காணிக்கை என்பது இன்றைக்கு நமக்கு பழக்கமான ஒன்று. அதை தவறாக நிறைய இடங்களிலே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் காயினுக்கு எங்கே காணிக்கை பற்றி தெரிந்திருக்கும்? கடவுள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கற்றுக் கொடுத்த அடிப்படையிலே, அவருடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே தான் இந்த செயல்பாட்டில் அவர்கள் செய்திருக்க முடியும். இல்லாவிட்டால் கடவுள் காணிக்கை கொடுப்பதை பற்றி என்ன யோசிப்பார்கள்? கடவுள் சாப்பிடுகிறாரா? காணிக்கை கொண்டு வந்த உடனே அவர் சாப்பிடுகிறாரா? ஆனால் பழைய ஏற்பாட்டிலே அவர் வானத்தில் அக்கினி வந்து அங்கீகரித்து இருக்கிறது. அது ஒரு வெளிப்படையான அடையாளம். அந்த அனுபவம் அல்லாவிட்டால் அந்த பாடம் எங்கிருந்து வந்திருக்கும் என்றால், ஆதாமும் ஏவாளும் கடவுள் நம்மை சிருஷ்டித்தவர், அவர் நமக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார், காலங்களை கொடுத்திருக்கிறார், அந்த காலங்களின் மூலமாக வருகிற நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அவைகளிலே மேன்மையானவற்றை, முதலானவற்றை, பிரத்யேகமானதை, இல்லாவிட்டால் அந்த ஆராதனையினுடைய வம்சங்களை, அல்லாவிட்டால் காணிக்கை பிரதிஷ்டையினுடைய அடிப்படையை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். Verse 3, Cain brought the fruits of his labor as an offering to God. Where did it come from? It could have been from, obviously it has to be from his parents, who would have had a direct revelation from God. We have enough indication in Genesis 1 and 2 that they need to have a Sabbath, take rest, and rejoice in the Lord, and also how they need to tend and look after the rest of the creation and to rule over. So these are elements that the parents would have taught. But for that, for the first time we read, they gave the offering, they offered to God. How do they know that God would accept their offering? Probably they had the education from their parents. மாத்திரமல்ல, இந்த இடத்துல நாம் படிக்கிறோம், அதோடு உள்ள விசுவாசத்தை அவன் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்திருப்பான். இந்த காணிக்கையின் பின்னால் இருக்கக்கூடிய விசுவாசம். ஆகவே தான் இங்கே கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான பலிகளை செலுத்தினான். இது மிக முக்கியமானது. இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்
3-4 வசனங்களை முதல் முறையாக காணிக்கை கொண்டு வருகிறார். அவர்களுக்கு என்னவென்று தெரியாது. இன்றைக்கு நமக்கு காணிக்கை பற்றி தெரிகிறது. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். There is an element of faith that we read in Genesis 11:4 which compelled them or which enabled them, which triggered them to offer sacrifices or offering to God. The faith element. விசுவாசத்தினால். அப்ப விசுவாசம் அங்கே இருந்திருக்கிறது. எங்கே? முதல் பெற்றோரிடத்தில் இருந்திருக்க முடியும். இப்போ விசுவாசம் என்றால் அடிப்படையிலே எதை நாம் பார்க்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏற்கனவே கடந்த வாரங்கள் விசுவாசத்தை படித்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும். அப்போ ஆதாம் ஏவாளும் என்ன கற்றுக் கொடுத்திருப்பார்கள்? இது ஆண்டவர் படைத்த உலகம், இது அவருக்குரிய உலகம், இது அவருடைய ஆளுகை நிறைந்த உலகம், இதை அவர் நியாயம் விசாரிக்கிறார். இந்த அனுபவம், இந்த காரியங்களை சொல்லியிருப்பார்கள். ஏற்கனவே நாம் படித்தோம். விசுவாசம் என்பது கடவுளையும் அவருடைய கிரியையும் நாம் சார்ந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, அதிலே நம்மை அர்ப்பணிப்பதுதான் விசுவாசம் என்று படித்தோம். கடவுளையும் அவருடைய கிரியையும். What is faith? It is the reliance and surrender to who he is and what he has done, what he achieves or what he has done on our behalf, that he has created his world. And when we approach him, he listens to us. There is a merit involved, that is Christ, the meritorious work of Christ. ஆகவே கடவுள் இருக்கிறார். கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார். அவர் நோக்கத்தோடு இந்த உலகத்தை படைத்தார். என்னையும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் விசுவாசனுடைய சாராம்சம். அதை ஆபேல் அதனாலே தான் காணிக்கைகளை செலுத்தினார். அப்ப விசுவாசம் என்பது ஏதோ இன்றைக்கு புதிதாக வந்ததல்ல, ஆபேலுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. நாம் இதை எப்படி கற்பனை செய்கிறோம் என்றால், அல்லது அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் இருந்துதான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த நேரடியான வெளிப்பாடாகிய கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆகவேதான் அவர்கள் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். காணிக்கை என்கிற வார்த்தை முதல் முறையாக இங்கே நாம் பார்க்கிறோம். அதனுடைய சாராம்சத்தை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அதை அவர்கள் முழு மனதோடு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அதனுடைய வழிமுறைகள் என்னவென்று இருந்திருக்கலாம். அதை வேறு சில காரியங்களை பார்க்கலாம். 4வது வசனம், ஆதியாகமம் 4:4. ஆபேலும் தன் மந்தியின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்ப 2 பேர் காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆபேல் நிலத்தை காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தியின் தலையீற்றுகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. 5வது வசனம். ஆகவே காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி மேறுபட்டது. இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது, ஏன் கடவுள் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார் என்பதற்கு பல வேத வல்லுநர்கள், நாமும் கூட இதை கேட்டிருப்போம், பல விளக்கங்களை கொடுக்கிறார்கள். அதை அடிப்படையிலே 3 பிரிவாக பிரிக்கலாம். There are 3 categories of explanation with regards to why God has chosen to accept the offering of Abel while rejecting the offering of Cain. There are other theories, but we summarize into 3 categories of the difference between why God has chosen to accept Abel's offering while rejecting Cain's offering. இந்த 3 தன்மைகளை, விளக்கங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம். அதை நாம் ஆராய்த்து பார்க்கலாம். இது பல காலத்தில் சிந்தித்திருப்பார்கள். பல காலங்களிலே அதிலே நமக்கும் ஒரு தொடர்பு இருக்க முடியும். முதலாவது, ஆபேலுடைய காணிக்கை தானாக வளர்ந்தது. அவன் எதை கொண்டு வருகிறான்? அவன் ஆடுகளை கொண்டு வருகிறான். ஆடுகளை கொண்டு வரும்போது அந்த ஆடுகள் என்ன செய்யப்படுகிறது? இவன் மேய்த்து அதை கொண்டு வருகிறான். ஆகவே அவன் பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறான். காயினுடைய காணிக்கை தானாக விளைகிறது. விதைத்திருப்பான், ஆனால் ஏற்கனவே விதை செடிகள் இருக்கிறது, தானாக விளைந்து வந்தது. ஆகவேதான் காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று ஒரு கூற்று. ஆபேலுடைய காணிக்கை ஆடுகளை கொண்டு வந்தான். ஆடுகள் என்றால் அவன் பல இடத்துல, அன்றைக்கு பெரிய வனாந்தரம் எல்லாம் கிடையாது, அன்றைக்கு செழிப்பாகத்தான் இருந்திருக்க முடியும், சிறிய உலகம் தான் அன்றைக்கு. அப்ப அந்த உலகத்திலே இவன் போய் ஆடுகளை மேய்த்து உலகம் முழுவதும் சுற்றி ஆடுகளை மேய்த்து கடவுளுடைய சிருஷ்டிப்பெல்லாம் பார்த்து பிரத்யேகமானதை கொண்டு வந்திருப்பான். காயின் தன்னுடைய தோட்டத்தை சுற்றியே வந்திருப்பான். அதிலே விளைந்ததை கொண்டு வந்தபடியினாலே அது மேலான காணிக்கை இல்லை.
என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இரண்டாவது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆபேல் முதல் பலனை கொண்டு வந்தான், காயின் முதல் பலனை கொண்டு வரவில்லை. ஆகவே கடவுள் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஒருவேளை அதற்கு வேதம் நமக்கு நேரடியாக பதில் சொல்லாவிட்டால் 4ஆம் வசனத்திலே அவன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான். ஆகவே விளக்கம் என்ன இருக்கிறது? தலையீற்று மாத்திரம் அதற்கு காரணம் அல்ல, அதிலேயும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இவன் முதல் விளைந்ததை கொண்டு வந்தான், ஆபேல் முதலிலே போட்ட குட்டிகளை கொண்டு வந்தான். இவனோ ஒருவேளை முதல் பணியை கொண்டு வந்திருக்க மாட்டான், அதனாலே கடவுள் அதை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூற்று. மூன்றாவது மிக முக்கியமானது, நிறைய பேர் கேட்டிருப்போம், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவது, ஆபேல் செலுத்தினது ரத்தம் சிந்தக்கூடிய பலியினுடைய காணிக்கை. அதாவது ஆடு என்று சொல்லும் போது அதை பலியாக ரத்தம் சிந்தக்கூடிய பலியோடு தொடர்புடைய காணிக்கையை கொண்டு வந்திருப்பான். ஆனால் காயின் ரத்தம் சிந்தக்கூடிய அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு பதார்த்தத்தை கொண்டு வரவில்லை. கனிகளை கொண்டு வந்தான், நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், அதிலே உயிர் இல்லை என்பது போல ஒரு வாதம். The first fruit, the second argument against the difference between God accepting one and rejecting the other is that Abel brought the first fruit, whereas Cain didn't bring the first fruit. But there is no indication that, we know for sure Abel has brought that, but there is no indication from the Bible that Cain offered only the second best, so-called second best. Now the third very popular argument is that Abel offered animal sacrifice because he was tending the sheep. So naturally he was bringing the offering that is pleasing to God, which has life. That means shedding of blood. Probably he would have sacrificed it. But in contrast, Cain's offertory was simply the fruits of his labor, which is not equivalent to a sacrifice. இந்த தன்மைகளிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அதை நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். நாம் வேதத்தை வைத்துத்தான் இதை சிந்திக்க வேண்டும். வேதத்தில் நாம் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் இப்படித்தான் நடந்தது, அப்படித்தான் நடந்தது என்று சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் பார்த்தோம், விசுவாசம் என்பது இதில் அடங்கி இருக்கிறது என்பது மிக மிக முக்கியம். We need to only derive the lesson from the word, not from our own interpretations and wishes. Already we have seen how the element of faith is vivid in the offering of Abel. Whereas what we see, the basic difference simply is the lack of faith. காயினுடைய பலிக்கும் ஆபேலுடைய பலிக்கும் விசுவாசத்தினுடைய அமைப்பு வித்தியாசமாக இருக்கிறது என்பது நமக்கு ஊர்ஜிதமாக தெரிகிறது. ஏனென்றால் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் மேலான பலிகளை செலுத்தினான். காயின் கடவுளை நம்பினவன், கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஒருவேளை கற்றுக்கொண்டவன். ஆனால் அவனுடைய விசுவாசத்திலே இங்கே பிரச்சனை வருகிறது. ஆகவேதான் Ebrேயர் 11:4 அவன் அந்த காணிக்கைகளை கொண்டு வந்த பொழுது விசுவாசத்தில் அதை கொண்டு வந்தான். 1 யோவான்ல அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது, அந்த விசுவாசத்தோடு தொடர்புடைய வேதத்தில் இருக்கிற வசனங்களை வைத்துத்தான் நாம் கவனிக்க வேண்டும். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே காயின் ஏன் தன்னுடைய சகோதரனை கொண்டான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும், 1 யோவான் 3:12, தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தமே அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். அப்போ இங்கே இன்னொரு வெளிச்சத்தை பார்க்கிறோம், ஒரு நன்மையை பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசம், அந்த விசுவாசத்துக்கு இன்னொரு படி நாம் போகிறோம். ஆபேலினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் ஏற்கனவே நாம் பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்திலே பாவம் எப்படி மனிதனுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காயின் பிறக்கும் போதோ ஆபேல் பிறக்கும் போதோ ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் பிறக்கவில்லை. இருவரும் பாவத்திலே பிறந்தவர்கள், இருவருமே. ஆனால் அந்த காயின் தன்னுடைய பெற்றோரால் பல காரியங்களை, அவன் நன்மையான காரியங்களை கற்றிருந்தாலும் தன்னுடைய விசுவாசம் என்பதை அவன் கணக்கிலே எடுக்கவில்லை. கடவுளுடைய வெளிப்பாடு என்பது ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது, இவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருந்தது, அவருடைய சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது. இப்ப இது பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை சொல்லுகிறார். அப்போ
ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நீதி இருந்திருக்கிறது, பொல்லாப்பு இருந்திருக்கிறது, பொல்லாங்கு இருந்திருக்கு. அப்ப நீதி என்பதை இங்கே நாம் படிக்க வேண்டும். இங்கே தெளிவாக படிக்கிறோம். ஏன் காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான்? அவனுடைய கிரியைகள், காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகள், அவருடைய கிரியைகள் நீதி உள்ள கிரியைகளாய் இருந்தது. There is already the notion of righteousness involved according to 1 John 3:5 to 3:12, because 1 John 3:12 says why Cain ventured to kill his brother Abel, simply because his own activities were, his own nature was evil, and his brother's activities were righteous. So righteousness is already found in the life of Abel or in the society that they lived in. ஆகவே அந்த நீதியுள்ள கிரியை என்பது இதைத்தான் நாம் மனதிலே வைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் அவர்களுடைய காணிக்கையினுடைய தரம் மாறுபடுகிறது. கடவுளுக்கு பிரியமானது பிரியமில்லை என்பது ஏதோ ஆட்டை பலி செலுத்தி விட்டான், கிழங்கை பலி செய்து விட்டான், பழத்தை பலி செய்து விட்டான் என்பது அல்ல. கிறிஸ்துவனுடைய நீதி அங்கே காணப்பட வேண்டும். ஏன் அதை சொல்லுங்க? நீதி என்பது கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டது. அங்கே ஒரு மாற்றம் வருகிறது. இதற்கு வேத வல்லுநர்கள் இந்த நாம் பார்த்த இந்த 3 காரியங்களை விடவும் இந்த அடிப்படையிலே தான் கடவுள் இருதயத்தை பார்க்கிறார், காணிக்கையை பார்ப்பது கிடையாது. அந்த அடிப்படையிலே அவன் அதை தவற விட்டு விட்டான். அந்த அடிப்படையிலே தான் ஆபேலினுடைய காணிக்கை மேலான காணிக்கை, கொழுமையானவர்களை கொண்டு வந்தான், தலையீற்றுகளிலே கொண்டு வந்தான். ஒருவேளை காயின் தன்னுடைய இதிலே கொழுமையானதை தலையீற்றுகளை கொண்டு வரவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் கடவுளுடைய நீதி என்பதிலே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்பதைத்தான் காயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் என்ன படிக்கிறோம்? கடவுள் இருதயத்தை பார்க்கிறார். உண்மையான ஆராதனைக்கும் மாயமாலமான ஆராதனைக்கும் உள்ள வித்தியாசம், கிரியினால் வரக்கூடிய ரட்சிப்புக்கும் கிருபையினால் வரக்கூடிய ரட்சிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். இருவரும் பாவிகளாய் பிறந்தவர்கள். ஏனென்றால் 4ஆம் அதிகாரம் சமுதாயத்திலே, குடும்பத்திலே பாவம் பிரவேசித்ததை விளக்குவதற்காகத்தான் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திற்கு முன்பு 4ஆம் அதிகாரம் இருக்கிறது. அந்த சமயத்திலே ஆபேலுடைய வாழ்க்கையிலும் காயினுடைய வாழ்க்கையிலும் பாவம் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு கட்டத்திலே ஆபேல் விசுவாசியானான், தேவனுடைய நீதியை ஏற்றுக்கொண்டான், அவருக்கு முன்பாக தன்னுடைய யதார்த்த நிலைமையை அறிக்கையிட்டவனாக தன்னுடைய வாழ்க்கையை பிரதிஷ்டை செய்ததற்கு பிறகுதான் இந்த காணிக்கையை அவன் கொண்டு வந்திருக்க முடியும். Before offering whatever offertory that was, Abel by faith has offered himself, and then we see how God rejected this man. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்றால் வேதம் அதற்கு விளக்கம் கொடுக்கிறதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றானே. மறுபடியும் நீதி என்கிற வார்த்தை இங்கே வருகிறது. அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? அது தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளிலே கொண்டு வந்தான். அவன் நீதிமான் என்று அவன் மரிப்பதற்கு முன்பதாக அது நிமித்தம் மேன்மையான பலி செலுத்தினதுனா நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் நீதிமானாய் இருந்தபடியினால் அவன் கொடுத்த காணிக்கை அதற்கு சாட்சி கொடுக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் கடவுள் அதை அங்கீகரிக்கவில்லை, அல்லாவிட்டால் ஏற்றுக்கொண்டார். பொதுவாக ஆதாமும் மேவாளும் கடவுளுடைய நேரடி வெளிப்பாட்டை பெற்றவர்கள், பலியை ஏற்கனவே பார்த்தவர்கள். ஏனென்றால் தேவன் முதலாவது பாவமுள்ள மனிதனுக்கு செய்த முதலாவது கிரியை என்ன? ஒரு பலி செலுத்தினார். அவனுக்கு தோலாடைகளை கொடுத்தார். எல்லா வேதப்படியும் ஒத்துக்கொள்ளுகிறான். தோலாடை என்பது பலியினுடைய அடையாளம். அப்ப பலியில் இருந்தால் அதை ஆரம்பிக்கிறது. ஒருவேளை காயின் தன்னுடைய சகோதரனிடத்திலே ஒரு ஆட்டை வாங்கி கூட அவன் பலி செலுத்தினதற்கு பிறகு அவன் இதை செய்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய வழியை அவன் தள்ளிவிட்டான். என்ன காரணமோ அவனுடைய இருதயம் அப்படி இருந்தபடினாலே கடவுள் நியமித்த வழியை அவன் தள்ளிவிட்டான் என்பதுதான் இதிலே நமக்கு புலப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. மிகவும் மிகவும் எரிச்சல் என்பது எதை குறிக்கிறது என்றால், செயலுக்கு தூண்டுகிற எரிச்சல். வேதத்தில் பல இடங்களில் இதே வார்த்தை, இந்த எபிரேய வார்த்தை மிகவும் எரிச்சல் என்கிற வார்த்தை சில வசனங்களில் இருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். அந்த மிகவும் எரிச்சல் அடைந்தவர்கள் எல்லாரும் கொடூரமான செயல்களை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அவர்களுடைய எரிச்சல் செயலுக்கு இணையாக சொல்லப்படுகிறது. மிகவும் எரிச்சல் என்கிற வார்த்தை
சில வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ள பார்ப்பதற்கு நேரம் இல்லை. நீங்கள் அந்த வசனத்தை போய் படித்து பார்த்தால் அந்த மிகவும் எரிச்சல் அடைந்தவர்கள் எப்படி கொடூரமாக கடவுளுக்கு விரோதமான வகையிலே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். 1 சாமுவேல் 18:8, நெகேமியா 4:1, என்னாகமம் 16:15, நீதிமொழிகள் 19:3. 1 சாமுவேல் 18:8, நெகேமியா 4:1, என்னாகமம் 16:15, நீதிமொழிகள் 19:3. நீதிமொழிகள் 19:3 நான் வாசிக்கட்டும். Proverbs 19:3, probably that's an indication of how this rage can lead to ungodliness and rebellious actions. It is almost equated to rebellious action. The motivation, the rage, the anger within that was boiling is equal to doing something. How it leads, it ultimately definitely leads. That's why we need to control our anger before it gets out of hand. மனுஷனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்கும். It is a similar word. மனுஷனுடைய மதியீனம், that rage, that anger that is burning within would certainly lead us into deadly actions. முகநாடி வேறுபட்டது. இதை நாம் இந்த வார்த்தையோடு தொடர்புபடுத்தி படிக்கிறோம். 6ஆம் வசனத்திலே கடவுள் அவனோடு இடைபடுகிறார், இரக்கமாக கேட்கிறார். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? If you do good, is it not that something acceptable? அந்த மேன்மை என்கிற வார்த்தை, நீ நன்மை செய்தால் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதே. Had you been loyal and sincere, had you been doing good in that sense, not in the sense of to earn salvation, but to obey God, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? If you do good, won't you be accepted? God in his mercy dealing with this man. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். அந்த வேகம், அந்த கொடூரம் உன்னை பற்றி கொண்டே இருக்கும். இந்த ஆண்டுகொள் என்கிற வார்த்தை 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஏவாளிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. That the rule over, which is referred to in Genesis 4:6, is again is been previously told to Eve with regards to her relationship with her husband due to sin. அவன் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்பது. பாவமுடைய வாசலே படுத்திருக்கும். It would lie at the doorstep. In a sense, it would not leave. நீ போனால் போகும், வந்தால் வரும். பாவம் என்பது வாசற்படி படுத்திருக்கும் என்றால் புறப்பட்டு போகும்போது வெளியே போகும், வந்தால் உள்ளே வந்துவிடும். கிட்டத்தட்ட 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். இந்த வார்த்தை அவனை சமயோசிதமாக கூட்டிக் கொண்டு போனான் என்று பொருள்படுகிறது. அவனை கூட்டிக் கொண்டு போகிறான். வா, நாம் 2 பேரும் சில காரியங்களை பேசிக் கொள்ளலாம், சந்தோஷமா இருக்கலாம், நாம் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கலாம். நயவஞ்சகமாக கூட்டிக் கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்? சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். அவருடைய கிரியை பொல்லாதாய் இருந்தது, ஆபேலுடைய கிரியை நீதியாய் இருந்தது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? கொலை செய்கிறான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். இந்த வார்த்தை எங்க கேட்டிருக்கிறீர்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் கேட்டார் ஆதாமிடத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். 4ஆம் அதிகாரத்திலே காயினை பார்த்து, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். இந்த கேள்வியினுடைய சாரம்சத்தை நாம் பார்க்கிறோம். இரண்டும் ஒரே கேள்விதான். முந்தி வேர் ஆர் யூ ஆடம், ஆதாம் முதல் மனிதனிடத்தில் கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ற தலைப்பிலே சிந்தித்த போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆதாம் இருக்கிற இடம் கடவுளுக்கு தெரியும், ஆதாமுக்கு தெரியவில்லை. அவன் நினைத்தான், கடவுளை விட்டு நான் பயந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு தப்பித்து விட்டேன் நினைத்துக் கொண்டான். குளிர்ச்சியான வேளையிலே தேவனுடைய சத்தம் வந்தது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். ஆதாமுக்கு தான் எங்கே இருக்கிறேன் என்று தெரியவில்லை. அவனுடைய ஆத்துமா கடவுளை விட்டு பிரிந்து விட்டது. அவனுடைய சரீரம் சாபத்திலே விழுந்து விட்டது.
அவனுடைய மனது அந்தகாரப்பட்டு விட்டது. ஆகவே தான் அவனுடைய பதிலில் அது தெரிகிறது. நான் ஒளிந்து கொண்டேன், அவனுக்கு தெரியவில்லை கடவுளை விட்டு போக முடியாது என்று. பயந்தேன் என்று சொல்லுகிறான். நிர்வாணி என்று எனக்கு தெரிந்தது என்று சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் தான் கடவுளோடத்துல நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். இப்பொழுது கடவுள் இரக்கமாக இந்த மனிதனை பார்த்து கேட்கிறான், சகோதரனாய் ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். அவன் என் சகோதரன் காவலாளியோ என்றான். இந்த இடத்துல ஆதாம் அமைதியாக, ஆண்டவரே நான் ஒளிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் இவன் முரட்டாட்டமான பதில் சொல்லுகிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளி என்றான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரனுக்கு என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பிசாசனுடைய தன்மையை பார்க்கிறோம். பிசாசனுடைய தன்மை 2. மனுஷ கொலைபாதகன், பொய்யனும் பொய்க்கு பிதாகும். Devil's attitude is seen in the response of Cain. Devil is both the murderer and a liar. கொலைபாதகன் ஆதி முதல் அவன் பொய்யனாயிருக்கிறான். Both the qualities are expressed or seen in the life of Cain in this encounter. இப்பொழுது சகோதரருடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்தது, பூமியில சபிக்கப்பட்டு 2 விட்னஸ் இருக்கிறது. கொலைக்கு 2 விட்னஸ். ஒன்று கடவுளே சொல்லிவிட்டார், இன்னொன்று பூமி கூப்பிடுகிறது, பூமி சத்தம் விடுகிறது, இதற்கு நியாயம் வேண்டும் என்று. ஆகவே நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ கூணக்கூடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பாய். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, நீ நிலையற்ற அலைகிறவனாயிருப்பாய். அப்பொழுது காயங்கத்தை நோக்கி எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. கடவுளே நீர் நியாயம் இல்லாதவர் என்று சொல்லுகிறான். யூ ஆர் அன்ஜஸ்ட். எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானது கிடையாது. ஆதாம் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்டான், கடவுளுக்கு முன்பாக ஏற்றுக்கொண்டான், கடவுள் கொடுத்த நியாயம் சரிதானது என்று ஏற்றுக்கொண்டான். ஆனால் காயன் சொல்லுகிறான், கடவுள் எனக்கு கொடுக்கிற தண்டனை நியாயம் இல்லாது, என்னை நியாயம் இல்லாமல் தண்டிக்கிறீர். இன்று என்னை இந்த தேசத்திலே துரத்தி விடுகிறேன், நான் உங்கள் சமூகத்திலிருந்து விலகி மறைந்த அந்த சமூகம் என்கிற வார்த்தை ஒருவேளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்த அந்த இடத்திலே பேசப்பட்டதாக இருக்க முடியும். கடவுளுடைய பிரசன்னத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது கேட்பார்கள், இல்லாவிட்டால் ஆண்டவர் அவனை வெளியே கூட்டிக் கொண்டு போகிறார். என்னை கண்டுபிடிக்கிறவனை அவனை என்னை கொன்று போடுவானே என்றார். இந்த இடத்துல அப்பொழுது 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவர் என்ன அடையாளத்தை போட்டார் என்று வேதம் சொல்லவில்லை, ஆனால் ஒரு தெளிவான அடையாளம் அங்கே இருந்திருக்கிறது. There was a sign that God has inscribed upon him. We don't know what kind of sign was that, but certainly there was a sign that wherever and whenever people see him, they just leave him, because if somebody kills Cain, there will be 7-fold curse upon them. Why is that? Because பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கொலை செய்தபடியினாலே கொலை செய்யும் பொழுது இந்த கொலை நியாயமாகாது. ஆகவே நீயும் பாவம் செய்யக்கூடாது. காயின் பாவம் செய்து விட்டான், அவன் கொலை செய்து விட்டான், தன்னுடைய சகோதரனை அநீதி நிமித்தம் கொலை செய்தான். முதல் கொலை, அதற்கு முன்பு கொலை அவர்கள் பார்த்தது கிடையாது. இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தவர்களும் அடுத்த பகுதிக்கு அதற்கு போகிறோம். நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய பேர் அந்த சமயத்தில் அந்த சிறு அந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். The known world as people. That's what we are going to see in the last portion of this study. So whoever is venturing to kill Cain should not, they are equally murderers, because just because Cain murders his brother, you cannot do that, because vengeance is mine, God says. So someone cannot do that. Someone should not take law into their own hands. குறிப்பாக முதலாக மரணத்தை பார்த்தார்கள். ஆகவே மரணத்திற்கு மரணம்தான் வழி என்று தீர்மானித்து விட்டால் ஆதியிலேயே மனிதர்கள் ஒருவரை வெட்டியிருப்பார்கள். அதாயினை கொலை செய்தவனை இன்னொருவன் கொலை செய்வான், அவன் ஒரு கொலை செய்வான், இப்படி அதற்கு முடிவில்லாமல் போயிருக்கும். ஆகவே கடவுள் நியாயம் விசாரிப்பதற்காக ஒரு நாளையும் நேரத்தையும் நியமித்திருக்கிறார். கடவுளுடைய இந்த சிருஷ்டிப்பினுடைய திட்டம் அதிலே நிறைவேறாமல் போய்விடும். ஆகவேதான் முதல் கொலை செய்தவனை கொலை செய்தால் அந்த கொலை செய்தவனை அடுத்தவன் செய்வான், இப்படியே தொடர்ந்து விடும் என்பதனாலே கடவுள் அதற்கு விலக்கை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோசின தேசத்தில் குடியிருந்தான். அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான். காயினுடைய வாழ்க்கை, காயின் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்ட். காயின் தான் முதலாவது கட்டட பொறியாளர் என்பது நமக்கு விளங்க வேண்டும். காயின் பட்டணத்தை கட்டினான். இதைத்தான் பொதுவான கிருபை என்று சொல்கிறோம், காமன் கிரேஸ். பாவமுள்ள மனிதர்கள் மூலமாகவும் தேவன் இந்த உலகத்திலே, தம்முடைய உலகத்திலே, தாம் சிருஷ்டித்த உலகத்திலே நன்மையானவைகளை இன்றும் செய்து வருகிறார். இதைத்தான்
பொதுவான கிருபை என்ற பாடத்திலே படித்தோம். முதலிலே பட்டணத்தை கட்டினவன் காயின் என்பதை இந்த பட்டணத்தில் 17 வசனத்திலே படிக்கிறோம். அவன் ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இப்படி காயின் மனம் திரும்பாமல் அவன் பூமியிலே அவன் சவதரித்தாலும் கடவுள் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு பட்டணத்தை கட்டக்கூடிய கிருபையை கொடுத்து அன்றைக்கு உலகத்தில் அதை நாம் பார்க்கிறோம். அநேக விஞ்ஞானத்திலே, அறிவியலிலே, பொருளாதாரத்திலே, விளையாட்டிலே, சமுதாய அரசியலிலே, பல இடங்களிலே மேன்மையான சாதனைகளை செய்வதை நாம் பார்க்கிறோம். அது பொதுவான கிருபை என்பதை நாம் பார்க்கிறோம். காயினுடைய வாழ்க்கையிலே பொதுவான கிருபையினுடைய தன்மையை பார்க்கிறோம். இப்பொழுது காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தது என்று கேட்பீர்கள். இது வேடிக்கையாக இருக்கலாம். அதற்கும் ஒரு நாம் வேதத்தின் மூலமாக அதனுடைய பதிலை நாம் பார்ப்பது நல்லது. வேதத்தின் வழியாக பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 5ஆம் அதிகாரம் தான் வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் 3ஆம் அதிகாரத்திலே பாவம் அவர்கள் செய்தவுடனே அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்திலே போய் வாழுகிறார்கள் ஆதாம் ஏவாளும். அப்பொழுது அவர்களுக்கு பிள்ளைகளும் குழந்தைகளும் பிறக்கிறார்கள். காயின், ஆபேல். அதை தொடர்ந்து காயின் இதற்கிடையிலே ஆபேல் மரித்து விட்டான், கொலை செய்யப்பட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு நிறைய அந்த சமயத்திலே நிறைய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாட்களிலே மனிதனுடைய ஆயுசு காலம் 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம் என்று இருந்தது. அப்படி என்றால் 900 வருஷம் என்று சொல்லும் போது மனிதர்களுடைய சக்தி, வீரியம் என்பது 300 வருஷம், 400 வருஷம் கூட அவர்கள் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள், அநேக குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே ஆதாம் காயினை பெற்ற அதே சமயத்தில், ஆபேலையும் பெற்ற அதே சமயத்தில் சேத்தும் அவருடைய மற்ற பிள்ளைகளும் பிறந்திருக்கிறார்கள். அந்த நாட்களிலே இன்னும் பாவத்தினாலே ரத்தம் என்பது கரைபடாதபடியினாலே சகோதரர் சகோதரிகள் ஆரம்ப காலத்திலே திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேதத்தில் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவேதான் காயின் அவர்களிலே ஒருவரை தான் தெரிந்திருக்கணும். ஏனென்றால் வேறு ஆட்கள் கிடையாது. இன்றைக்கு நிறைய தத்துவங்கள், கடவுள் நிறைய பேரை படைத்தார், இந்த சரித்திரத்தை மாத்திரம் சுருக்கி இருக்கிறார் என்றால் சொல்லுகிறார்கள். வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, ஆதாம் ஏவாள் தான் முதல் பெற்றோர், அவர்களுடைய பிள்ளைகள் தான் காயின், ஆபேல், சேத். அவர்கள் எல்லாம் சேர்த்து தான் படிக்க வேண்டும். இந்த வேதவசனம் இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தை சொல்லுகிறபடினாலே காயின், ஆபேல் என்று படிக்கிறோம். ஆனால் ஆதாமுடைய குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது காயின், ஆபேல், சேத் அந்த பெயர்கள் இருக்கிறது இல்லைங்களா? அந்த சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை பெற்றான், குமாரர் குமாரத்திகளை பெற்றான் என்று 4ஆம் வசனத்தை பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அது பாருங்கள், ஆதியாகமம் 5:4. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நிறைய பேர், எவ்வளவு பேர் என்று சொல்லவில்லை. ஆகவே அப்பொழுதுதான் மனித சமுதாயம் புதிதாக உருவாகிறபடியினாலே கடவுள் அந்த பிரமாணத்தை கொடுத்தார். பின்னாளிலே முடிந்த அளவு ரத்தத்தினுடைய சம்பந்தத்திலே நீங்கள் சில காரியங்களை யோசிக்க வேண்டும். அது பாவத்தினுடைய கண்டாமினேஷன் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய தாக்கம் இருக்கிறபடினால சில வழிமுறைகளை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஆனால் ஆதி மனிதர்களை பொறுத்தளவிலே அவர்கள் குடும்பங்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட நம்முடைய பாஷையிலே சொல்றார், சகோதர சகோதரிய உறவுகளிலேயே திருமணம் செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் சமுதாயம் உருவாகிறது. இது ஒன்றுதான் காயினுக்கு மனைவி எங்கே இருந்தாள் என்பதற்கான விளக்கமாக இருக்க முடியுமே தவிர, இன்னொரு சந்ததி இருந்தது, இல்லாவிட்டால் இன்னொரு கூட்டம் இருந்தது என்றெல்லாம் நாம் சொல்லுவதற்கு வேதத்தில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இப்படி காயின் என்பவன் ஒரு விபரீத புத்திரனாக நமக்கு முன்பாக காட்சியளிக்கிறார். காயினுடைய எச்சரிப்பு நமக்கு சொல்லப்படுகிறது. அதையும் நாம் பார்த்து முடிக்கலாம். யூதா 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின புஸ்தகத்திற்கு முன்பான ஒரே ஒரு அதிகாரம், 11வது வசனம். How Cain would have had his wife? We know for sure that only the first created human beings were Adam and Eve. There was none else. God permitted, because after Adam and Eve, for Adam and Eve, not only Abel and Cain, but Seth and others, children, there were other children, boys and girls, there were plenty. And they were lived up to the age of 800, 900, 700. So their strength, capacity to reproduce was there till about 300 years, 400 years. So they were young when they were very, very early. When we talk about 90 years, 10, 100 years, 150 years, compared to the 900 years of lifespan.
So God, at the initial stage, has permitted them to marry among themselves so that descendants could emerge from that to fill the earth. There are theories that there were others who were created from them. Probably Cain would have had his wife. No, there's nothing to subscribe from the scriptures that there were others who were created alongside Adam and Eve. Adam and Eve were our first parents, and because it's redemptive history that we have, after chapter 3 of Genesis, chapter 5 would have been the sequence of chapters, but that was not the case. Chapter 4 came in between to suggest how sin has invaded into the society, just to describe how sin and Satan's presence has invaded the society. And then the godly lineage started from Genesis 5. So that is the only possible biblical reason why we could offer that Cain had his wife. Definitely Cain had a wife and he had a family, and that's what has been explained again in Genesis 4. And there is a warning that we see the book of Jude, the last but one book in the Bible before Revelation. Jude verse 11. Jude chapter 1 and verse 11. யூதா 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து அதற்கு முன்பாக சுவாபத்தின்படி தங்களை கெடுத்துக் கொள்வர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி 8ஆம் வசனத்திலே மாம்சத்தை அசுஸ்திரிப்படுத்தி கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். 10ஆம் வசனம், இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து. ஏன் காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்க முடியவில்லை? அவன் கடவுள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டான், அவர்களை அறிக்கையிட்டு இருக்கிறான். காணிக்கை கொடுக்க வேண்டும் என்பதை தங்களது பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் விசுவாசத்திலிருந்து வரவில்லை, நீதியினுடைய அடிப்படையிலே வரவில்லை. ஆகவேதான் தேவன் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்க முடியவில்லை. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. சகோதரனை கொலை செய்தான், முதல் மரணத்திற்கு காரணமாயிருந்தான். அவனுடைய வழியிலே நடக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. காயின் என்ற புருஷன் ஒரு புதிரான மனிதன். ஆனால் வேதத்திலே காயினை பற்றி அங்கெங்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்திய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுப்பது, கடவுள் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை அவரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், அவருடைய நீதியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், அவருடைய பரிபூர்ணத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம்முடைய ஆராதனை, அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய கிரியைகள் இருக்க வேண்டும். இந்த கிருபையிலே வளர பெருக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.